22 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? உங்களுடைய டைம் டிராவல் பண்ணி போய் அங்க பார்க்குறோம். That is very important qualification for entrepreneur. நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை, ஆனா இது எனக்கே நான் ப்ரூவ் பண்ணிக்கணும், அதனால நான் இதை முயற்சி பண்றேன் அப்படின்னு ஒரு முறை தோணி இருக்கும்ல உங்களுக்கு? நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு வளரணும்னு ஆசை, ஆனா எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அதனாலவே வந்து நிறைய திறமசாலிகள் வந்து லக்கி பாஸ்கர்னு தமிழ்ல ஒரு மூவி இருக்கு. There is a lot of business inside. அது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கா? அந்த very much. ஆண்டர்பிரனர்னா இது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க, ஆனா அது இல்ல. திரு அருண்குமார் தொழில்நுட்பம் மற்றும் வணிகத்துறையில் 23 ஆண்டு கால சர்வதேச அனுபவம் கொண்ட பிசினஸ் லீடர். அமெரிக்காவில் வசிக்கும் இவர் கேப்டஜி சாஃப்ட், ஜகல், பிசினஸ் தளம் நிறுவனங்களின் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மற்றும் எக்கோவின் கிரியேட்டர் ஆவார். 350க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வழிநடத்தும் இவர் ஃபார்ப்ஸ் பிசினஸ் கவுன்சில் உறுப்பினர் என்பதோடு சமீபத்தில் டைட்டன் 100 சிறந்த சிஇஓ விருதையும் வென்றுள்ளார். தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தில் பல சாதனைகளை படைத்து வரும் இவருடன் இன்று தொடர்ந்து பேசுவோம், வாருங்கள். Before you build anything, first autograph வாங்கி. Thank you ma. Congratulations. Wishing you all the best wishes. Thank you. என்ன எழுதுறீங்கன்னு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். அப்படியா? ஆமா. ஸோ ஏகலைவன் மாதிரி தூரத்துல இருந்தே உங்களை மென்டரா அப்படி பார்த்து இதை எனக்குமே சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. பட் ஐ திங்க் யூ நோ. கரெக்ட்மா, கரெக்ட். Thank you. Too many ideas syndrome presents the man who built 350 employees, 5 countries, 22 years. Yes. So 22 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? உங்களுடைய டைம் டிராவல் பண்ணி போய் அங்க பார்க்க. 22 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரே விஷயம் தான் இருந்தது, நம்பிக்கை. என்னோட ஃபேமிலி வந்து ஆவரேஜ், நம்மளோட இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி தான் நம்மளோட, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், நம்ம நிறையா பண்ணணும், அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஏக்கம். நிறையா பண்ணோன்னா கோயம்புத்தூரில் வந்து நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஷேரன் டவர்ஸ்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்து, அது நான் கீழேருந்து பார்க்குறப்ப என்னடா பல மடங்கு இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஒன்று கட்ட முடியுமா, இந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு கேள்விகள், இது பண்ண முடியுமா அதை பண்ண முடியுமான்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி, ரைட்? வெதர் இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட். எப்பவுமே அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கியூரியஸ் இருப்பீங்க. எப்பவுமே அப்படிதான். நான் இந்த இடத்துல சொல்றேன், அமெரிக்கால வந்து நான் முதல்ல நியூயார்க்ல நான் வந்து என்னோட ஃப்ளைட் லேண்ட் ஆகிறப்ப எட்டி பார்த்தேன். ஆயிரக்கணக்கான ஐஃப்ளோர் பில்டிங், ஆயிரக்கணக்கான பில்டிங். என் மனசுக்குள்ள ஒரு பதட்டம், அடாடா ஒரு கிளைண்ட் ஒரு பில்டிங்ல இருந்துட்டா நம்ம அவ்வளோ கிளைண்ட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு, எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற கேள்வியில தான் நான் ஃப்ளைட்டை கீழே இறங்குச்சு. கஸ்டமர் எடுக்க முடியுமா? ஆமா, அப்படிதான். தப்பே கிடையாது. எவ்ரி entrepreneur have imagination. எவ்ரி entrepreneur, நீங்க இமேஜினேஷன் இல்லை அப்படின்னா you are not an entrepreneur. நீங்க தெளிவாகவே முடிவு பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம இந்த மாதிரி நிறைய கற்பனை வரும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படி நிறைய கற்பனை வந்துச்சுன்னா that is very important qualification for entrepreneur. அதுதான். So now I will go back to the question of how நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அப்படிங்கிறது. நம்மளுடைய இந்தியாவில் சூழ்நிலை எப்படி அப்படின்னா, உங்களை மதிக்கிறது வந்து உங்கள் திறமையை பார்த்து கிடையாது, உங்களோட மதிப்பு வந்து உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிற பார்த்து தான் உங்களை மதிக்கிறாங்க. என்னோட பெற்றோர்கள் வந்து போத் அம்மா அண்ட் அப்பா, they are very humble person. குவாலிட்டி வைஸ் வந்து they are very different. பர்டிகுலர்லாம் என்னோட அம்மா பற்றி சொல்லணும் அப்படின்னா, she is very 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 good leader. அப்பா வந்து ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ். அம்மா என்ன பண்ணாங்க? அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் ஆனால் she tried wanted to do business, ஆனால் சூழ்நிலை தெரிய ஒத்து வரல. ஆனால் எங்ககிட்ட பேசுகிறப்ப எல்லாமே வந்து நான் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் பேசுவோம். இதை பண்ணணும், நீ அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து என் மனசுக்குள்ளே அவங்க விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. சுற்றி பார்த்தா எதுவும் இருக்காது, பட் ஆனால் அந்த எண்ணங்கள் வந்து விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஸோ என் மனசுக்குள்ள ஏக்கம் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்கணும், லிமிடேஷன்ஸ் இல்லை, லிமிடேஷன் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை.
அது பேராசை கிடையாது, ஆசை. நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசையில் தொடங்கப்பட்டது தான் என்னுடைய நிறுவனங்கள் எல்லாம். ஸோ 22 இயர்ஸ் பேக் ஆமாம், எப்படி இருந்தீங்களோ இன்னைக்கும் அதே எனர்ஜியோட இருக்கீங்க. கரெக்ட். அதை விட அதிகமானு சொல்லலாம். அதிகமா. அதான் எப்படி முடியுது உங்களால? வாட் இஸ் தட் சீக்ரெட்? ஹங்கர், கியூரியாசிட்டி. அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆசை. எனக்கு வந்து கொடுக்கறதுல ஆசை, சரிங்களா? இப்போ இந்த கைக்கு பண்ணது இந்த கைக்கு தெரியாமல் பண்ணணும்பாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொடுக்கும் பொழுது வர்ற இன்பம் வந்து வெளியில் சொல்ல முடியாது. யூ கேனாட் ரியலி எக்ஸ்பிரஸ் ஹவ் யூ ஃபீல் வென் யூ ஹெல்ப் அதர்ஸ். தட் இஸ் மேஜிக்கல் மூமெண்ட். எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே பிலந்த்ராபிஸ்ட் மாறிடுறாங்க. அப்பதான் எனக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? வை? அதாவது இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அ கலர்ஸ் to my thoughts, before you donate, before you help others, when you have only success, the color will be kind of orange, அந்த மாதிரி ரெட் கலந்து எல்லோ கலந்து, ஒரு ரெட்டுனா அடிச்சு புட்டிச்சு சம்பாதிக்கிறது, எல்லோனா ஒரு மாதிரி சாந்து ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இதுவே when you donate, அந்த ஒரு வாரம் வந்து பியூர் ஒயிட்டா இருக்கும். உங்க ஆராவே சேஞ்ச் ஆயிரும், அப்படியே மாறிடும். ஸோ தட் இஸ் வாட் I'm looking for. You know, you make $100 million. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளோ தேவையில்லை, சரிங்களா? அது கொஞ்சமாக வச்சுட்டு மீதி வந்து மக்களுக்கு யாருக்கு தேவையோ, குழந்தைங்களை குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது, கடல் கடந்து எவ்வளவோ இருக்குது. ஸோ அதுக்கு கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை. ஏன் வந்து எது உங்களுக்கு துடிக்குது அப்படின்னீங்கன்னா, இப்போ கடவுள் புண்ணியத்தில், எங்களுடைய பெற்றோர்கள் புண்ணியத்தில் எங்களுக்கு என்ன வேணுமோ அது எங்ககிட்ட இருக்குது. சர்வை பண்ணிட்டோம், சரிங்களா? வி லிவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப். பட் ஆனால் உங்களை சுற்றியும் இருக்கிறவங்களும் இந்த கம்ஃபர்ட் லெவல் வரணும். அதுக்கு தேவை அவங்களுக்கு நாலேஜ். ஸோ நம்ம மட்டும் நல்லா இருந்தா எப்படி? நம்ம கரெக்ட். யுவர் ஆவரேஜ் அப்சல்யூட்லி யுவர் ஆவரேஜ் ஆஃப் 5, சரிங்களா? ஒன்னா மல்டி மில்லியனராக நீங்கள் மாற்றி உங்களுடைய 5 மாற்றிக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற 5 மல்டி மில்லியனராக மாற்றலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே முயற்சி பண்ணுவேன். ஐ சேஞ்ச் and I want to learn from other successful billionaires. ப்ளஸ் வந்து நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கும் அடுத்த லெவல் நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம். சரி, அந்த 5 பேரை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இவங்க 5 பேரை என்னால் மல்டி மில்லியனராக மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கணும்? அவங்க கிட்ட குவாலிட்டி இருக்கிறத விட எனக்கு அவங்க கிட்ட உரிமை இருக்கணும். அவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருக்கார். அமெரிக்கா வந்தோம், பசங்களாம் படிக்க வச்சுட்டோம், அவ்வளோதான், ஐ ஃபுல்ஃபில்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்கிற நண்பர் இருக்கார். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், வேறு எதுவுமே அவருக்கு தோணாது. குழந்தைங்க தான் அவருடைய உலகம். இன்னொரு நண்பர் அருண், ஐ வாண்ட் டு பி ஃபினான்ஷியலி ஃப்ரீடம், அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கு மேலே ஃபினான்ஸ் பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேச மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பாலிசி இருக்குது, பொண்ணுகிட்ட வயசு கேட்காத, ஆம்பளைங்கிட்ட சம்பளத்தை கேட்காத அப்படின்னு ஒரு இருக்கு. அதனால நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னா தே டோன்ட் டாக் ஃபினான்ஷியல். ஆனால் இதுவே வைஃப்கே தெரியாது, ஃபேமிலிக்கே தெரியாது. இதே ஜூயிஷ் ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன். ஜூயிஷ் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேமிலி அவங்களோட கார்பரேட் மாதிரி நடக்கும். ஃபேமிலிக்குள்ளே எதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும், எப்போ சொல்லணும், ஒய்ஃபுக்கு என்ன தெரியணும், ஹஸ்பண்டுக்கு என்ன தெரியணும், இந்த மாதிரி அவங்களோட ஸ்ட்ரக்சரே பயங்கரமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் ஒருத்தருக்கு, ஐயா நீங்கள் 1 கோடி ரூபா பணம் போடுங்க, நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறவங்க தான் அந்த சர்க்கிளில் அவங்க வரும். நீங்கள் சொன்னால் கண்ணு மூடிட்டு செய்வாங்க, அவங்க நம்பிக்கை கரெக்ட். அந்த நம்பிக்கை இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு முக்கியம். சூப்பர். ஸோ இது பேர் ரேபிட் ஃபயர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். சரி, பட் இது ரேபிட் ஃபயர்லாம் கிடையாது, நீங்க பொறுமையாவே ஆன்சர் பண்ணலாம். யார் ஒருத்தருக்கு நீங்க ரொம்ப ஹெவியா இன்னைக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒருத்தர் கால் பண்ணுவீங்கன்னா யாரா இருக்கும்? ஓ வாவ், ஓகே. நான் ஹெவியா இருக்கு, நான் ஒருத்தருக்கு கால் பண்ணணும். நைட் ஒரு 3:30 ஆனா நான் ஒருத்தர்கிட்ட பேசணும், எனக்கு மனசு பாரமா இருக்கு, இது பேசினா எனக்கு கிளாரிட்டி வந்துடும் அப்படின்னா யார்? ஓகேம்மா, நீங்க கேட்கறது 2 கேள்வி கேட்குறீங்க. ஒன்று வந்து நான் யாருக்கிட்ட பேசணும்னு கேட்குறீங்க, அப்புறம் கிளாரிட்டி கேட்க. நான் யாருக்கிட்ட பேசணும்னா, எனக்கு வந்து நண்பர்களை கூப்பிட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்க அப்படின்னு பேசுகிற பழக்கம் கிடையாது. 1 வருஷம் ஆயிருக்கும் அவங்கக்கிட்ட நான் பேசி. அடுத்த பேசும்பொழுது அதே உரிமையில தான் நான் பேசுவேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆன ஃப்ரெண்டு கிட்ட அன்னைக்கு நான் ஃபோன் அடிச்சு பேசுவேன். எப்படி இருக்கீங்கப்பா, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சம்பந்தமே இல்லாம ஏதாவது உங்க பிரச்சனைக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா பேசினா லைட்டர் ஆயிடும். பேசினா உங்க மனசு தெளிவு கிடைக்கும். அப்ப தெளிவான இருக்கிற இடத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். யூ கோ பேக் டு யுவர் ஓல்டர் வெர்ஷன், ரெஃப்ரெஷ் ஆகி திருப்பிங்க வந்துருவீங்க. கரெக்ட். ஸோ எப்பவுமே வந்து ஒரு தண்ணியில் பார்க்குற மாதிரி தான். அது ரொம்ப கசகசன்னு இருக்கிறப்ப வேவ்ஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு கிளாரிட்டி தெரியாது. அப்படியே அமைதிப்படுத்தணும், உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி அமைதிப்படுத்தணும் அப்படின்னா
எனக்கு தெரிஞ்ச பழைய நண்பர்கள் தான் பெஸ்ட். நண்பர்கள் which you have not spoken to long time. பழைய நண்பர்கள்னு சொல்லக்கூடாது, நண்பர்கள். ஆமா, அதை புதுசு என்ன. ஸோ ரொம்ப வருஷமா பேசாம இருந்து நான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கப்பா அப்படின்னு நம்ம பேசும்பொழுது அது ஒரு தனி ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதுதான் அந்த உறவின் நட்பின் உறவு. அதுதான் நட்புன்னு மட்டும் கிடையாது, சொந்தக்காரங்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா பேசி நீங்க ரொம்ப நாள் ஆனவங்களை நீங்க கூப்பிட்டு மனசு பிடிச்சவங்க நிறைய ஐடியாஸ் வரும் எனக்கு, லைக் டூ மெனி ஐடியாஸ். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும்போது எது வந்து டோபமைன் ஹிட் இல்ல இது நிஜமாவே ஒர்க் ஆகும், அது எப்படி பிரிப்பீங்க? அதாவதுங்க, ஒரு தொழில் நீங்க தொடங்கி ஒரு 10 தடவை நீங்க ஃபெயிலியர் ஆனா உங்களுக்கு கிளாரிட்டி கட்டுறது, மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கத்துக்க முடியும். எக்ஸாக்ட்லி ரைட். இந்த புது புது எண்ணங்கள் வந்து தான் உங்களுக்கு உந்துதல். சரிங்களா? நான் என்னுடைய தளம் சேனல்ல இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த அதாவது ஒரு விஷயத்துக்கு மினிமமான உயிர் இருக்கிற டைம், ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப மினிமம். இப்போ நமக்கு வந்து 60 வருஷம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு தோணுது இல்லைங்களா, அதனுடைய லைஃப் டைம் வந்து 5 செகண்ட்ஸ் தான், வெறும் 5 செகண்ட்ஸ் தான். அமெரிக்காவில் நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், அந்த காலத்து சயின்டிஸ்ட், அமெரிக்காவில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் சயின்டிஸ்ட், ஐன்ஸ்டைன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி, காலையில் 5 மணிக்கு வந்து அவங்க அந்த தூங்குற பக்கத்தில் வந்து ஒரு புக்கும் பேனாவும் இருக்கும். காலைல 5:30 மணிக்கு அவங்களுக்கு வந்து நிறைய யோசனைகள் வரும். அவங்க தேடிட்டு இருக்கிற கேள்விக்கான விடைகள் வந்து காலையில் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், 6 மணி வரைக்கும். ஸோ அவர் எந்திரிச்சோன்னு டப்புன்னு பார்த்துட்டு எந்திரிச்சிட்டு புக்கை எழுதி திருப்பி படுத்துட்டு. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள், புது ஐடியாஸ் தான் கண்டிப்பாக ஒரு மனிதனோட யூனிக்னஸ், கிஃப்ட். அதை ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு பழகணும். ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அந்த ஹாகா மூமெண்ட் வர்றது, அந்த டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லை சாத்தியம் இல்லையா அப்படின்னு யோசித்து உங்கள் அனுபவம் மூலிமா பார்த்து முடிவு பண்ணணும். சில யோசனைகள் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டிய யோசனை நமக்கு இப்போ வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் வந்து புதுசு கிடையாது உலகத்தில். அந்த ப்ராடக்ட் யூடியூப் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் அந்த ப்ராடக்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை. ஆனால் 10 வருஷம் கழிச்சு அந்த யூடியூப் சக்ஸஸ் ஆகுது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அன்னைக்கு வந்து இன்டர்நெட் சீப் இல்லை. நம்ம ஒவ்வொரு செகண்டுக்கும் $10 $20 கொடுக்குறவன் போய் வீடியோலாம் அப்லோட் பண்ண மாட்டான். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ யூடியூப் பிக் பண்ணுறதுக்கு அப்போ இன்டர்நெட் ஃப்ரீ, அப்போ உங்களுக்கு பிக்கப் ஆச்சு. ஸோ எண்ணங்கள் ஒரு முக்கியம். எண்ணங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது எந்த தருணத்தில் நடைமுறைப்படுத்துறீங்கிறது ரொம்ப, இந்த 2 விஷயங்கள் வந்து ரொம்ப. அந்த எண்ணத்தை வந்து கொஞ்ச நாள் அப்படி பாஸ் பண்ணி வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் பிடிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வந்து மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லை, அந்த ஒரு அனுபவம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அவதார் மூவி எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லியிருப்பார், இந்த ஐடியா எனக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆனால் அந்த கேமரா டெக்னாலஜி வரல அப்போ, அதனால நான் 10 வருஷம் 15 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு அப்போ 10 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த கேமரா டெக்னாலஜி நான் பண்ண முடிஞ்ச உடனே நான் அவதார் எடுத்தேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, he invented a camera to shoot Avatar. இப்போ now he is giving the technology outside வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஒரு எண்ணங்கள் வர்றப்ப அதுக்கு வரத்துக்கான நல்ல தருணத்துக்கு காத்திருக்கணும். அப்படி என்ன ஐடியா வச்சிருக்கீங்க இப்போ? நானாமா? அதான் ஸ்பாட்ல போடுவீங்கன்னு சொன்னீங்க, நல்லா போடுறீங்க. சொல்ல மாட்டீங்களா? இல்லை, எண்ணங்கள் வந்து என்னோட எண்ணங்கள் வந்து இல்லை, திஸ் ஐடியா நான் என்கிட்ட இருக்கு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு எக்ஸிக்யூட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? ஓ வாவ், ஓகேம்மா. எனக்கு வந்து ஒரு இன்குபேஷன் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து வளரணும்னு ஆசை, ஆனால் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாது. புரிஞ்சுதுங்களா? அதனாலவே வந்து நிறைய திறமைசாலிகள் வந்து அந்த திறமைகளை வெளியில் கொண்டு வராமல் இருக்காங்க. ஐடியாஸ்க்கும் எக்ஸிக்யூஷனுக்கும் நடுவில் ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மென்டர்ஷிப். எஸ், கரெக்ட். ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் இன்குபேட்டர் இன் டாலஸ். ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும்னு எனக்கு ஒரு, அது கரெக்டான தருணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேர் வச்சிட்டீங்களா? அதெல்லாம் இன்னும் பேர் வைக்கலாம். Too early to name. ஓகே. இப்போ நான் சொல்லிட்டு போனேன்ல, இன்னைக்கு நைட் உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் வந்துடும். which failure taught you most? இந்த 5 கம்பெனி வச்சிருக்கீங்க இல்லையா, எல்லாமே வேற வேற வேர்ல்டு, எல்லாமே 5மே வித்தியாசமானது. ஆனால் எல்லாம் சம்மந்தமாக தான் இருக்கணும். ஒரு ஐடியா வச்சு அதே வாழ்க்கையை மாற்றணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு பிஸ்னஸ்ங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளத்தை நோக்கி தான் பிஸ்னஸ். சரியாம்மா? ஸோ அதனால் ஒரே ப்ராப்ளம் நீங்கள் 2 பிஸ்னஸில் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பிஸ்னஸ் அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். ஆனால் வேறு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து உங்களோட எண்ணங்கள் வேறு வேறு
ப்ராப்ளத்தை பொறுத்து அது. இப்போ நான் வந்து கேப்டஜி சாஃப்ட் ஆரம்பிக்கிறேன்னா அமெரிக்கா வாழ் மக்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பிஸ்னஸ் ப்ராசஸிங் இன்க்ளூடிங் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு தே நீட் அ சொல்யூஷன். அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். பிஸ்னஸ் தளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேருக்கு வந்து எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் நாலேஜ் தெரியாமல் இருக்கிறத நம்ம நாலேஜ் கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் a different problem, this is a different problem. Both the business are in a different structure. தளம் வந்து பிஸ்னஸ் கிடையாது, இது வந்து நான் ப்ராஃபிட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸும் ஜகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜகுலோடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேறு. இப்போ ஏஐக்கு முன்னாடி வேறு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தோம். ஏஐ வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் அப்படியே திருப்பி வேறு டைரக்ஷனில் வரும். ஸோ அதனால் பிஸ்னஸ் இஸ் ஆல் அபவுட் அஜைல். இன்றைக்கி என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து பண்ணுறது தான் அது. ஓகே, இந்த 5 கம்பெனில எந்த ஃபெயிலியர் தாட் யூ மோஸ்ட்? 5 கம்பெனிலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஃபெயிலியர் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஃபெயிலியர் இருக்கு. அப்புறம் எப்படி சார் சிரிச்ச மாதிரி இருக்கீங்க? அது பார்ட் ஆஃப் இல்லை, பழகல, தட் இஸ் பார்ட் ஆஃப் இட். இப்போ அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 படிக்கட்டு ஏறணும் சரிங்களா? முதல் படிக்கட்டு ஏறுறப்ப will you consider as a failure because you didn't reach 100th step? The next step மட்டும் பார்த்தா போதும். ஆமாம், because you are not failure, you are making progress. It's still a progress. Still a progress தான். நீங்கள் ஒரு படிக்கட்டு ஏறும்பொழுது ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க, ஒரு படிக்கட்டு ஏறும்போது ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. ஆனால் உங்கள் நோக்கம் வந்து 100 படிக்கட்டு ஏறணுன்ட்டு. ஆனால் நீங்கள் படிக்க தான் ஏற முடியும். நிறைய உலகம் என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் 100 படிக்கட்டு ஏறுக்கிறதுக்கு 2 வருடம் ஆகலாம், எனக்கு 5 வருடம் ஆகலாம். ஆனால் நம்ம இருக்கிற சுற்றி உலகம் வந்து நம்மள இங்கேருந்து இந்த படிக்கட்டுக்கு வந்து ஒரே வாரத்தில் போகும்னு நினைப்பாங்க. நான் இங்கேருந்து எனக்கு ஒரு வாரத்தில் போகலன்னா ஐ எம் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. நான் படிக்கட்டில் ஏறிட்டு இருப்பேன், அவங்க சொல்லுவாங்க, டே நீ 5வது படிக்கிறது தான்டா இருக்கிற, நீ என்னமா என்கிட்ட சொன்னால் 100 படிக்கட்டு ஏறுவேன்னு சொல்லிட்டு, நீ எங்கடா மீதி 100 படிக்கட்டு அப்படின்னு அவங்க. ஸோ ஃபெயிலியரை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு கலை. நமக்கு தெரியும், டே நான் 100 படிக்கட்டில் ஏற போகிறேன், இந்த படிக்கட்டில் எனக்கு கால் வலிக்குது நின்றுட்டுருக்கேன், இல்லைன்னா அடுத்த படிக்கட்டு போகிறதுக்கு எனக்கு கிளாரிட்டி இல்லைன்னு அதே படிக்கட்டில் நின்றுருக்கேன். அது என்னுடைய 100 படிக்கிறது என்னோட டெசிஷன். ஒருவேளை நம்ம தப்பு பண்றோமோ அப்படிலாம் உங்களுக்கு தோணாதா? எனக்கு எப்பவுமே அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்கன்னு சொல்லுவேன். தெரியாம பேசுறாங்க. அந்த கிளாரிட்டி வரணும்னா அவ்வளவு உழைப்பு நீங்க போட்டிருக்கீங்க. தெளிவு, உழைப்புங்கிறத விட தெளிவு. நானே ஓவர் திங்க் பண்ணி எல்லாத்துக்கும் ஆன்சரும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற தெளிவு. இல்ல அதாவது எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி அடிபட்டு தான் மேலே போகணும்னு எனக்கு தெரியும். I was ready for this. ஆமா, அந்த மாதிரி தான். ஸோ ஆல்வேஸ் இது. இப்போ நான் என்னுடைய ஜகுலில் வந்து நான் பணம் ரைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து we are almost finalized the VC. அப்போ நான் போகிறப்ப எனக்கு தெரியும் 100 VC கிட்ட பார்த்து தான் 1 கிடைக்கும், புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ நான் 99 VC கிட்ட நான் 1 வாங்கினா தான் அந்த ஒரு VC கிட்ட எஸ் வாங்க, சரிங்களா? இஃப் யூ ஆர் லக்கி ஃபர்ஸ்ட் VC எஸ் சொல்லலாம். இஃப் யூ ஆர் நாட் லக்கி யூ ஆர் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட் 100th of VCs எஸ் சொல்லலாம், சரிங்களா? நடுவில் எந்த VC வேணாலும் எஸ் சொல்லலாம். ஆனால் உங்கள் மைண்டில் என்ன, 99 பேர் நோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அது தோல்வியே தெரியாது. அடாமா நோ சொல்ல போறாங்க, இது நோ சொன்ன அடுத்தது போ, ஆமா நோ சொல்ல போறாங்க அடுத்தது சொன்னாதான் அதிசயம். அந்த மாதிரி நினைச்சிட்டு நீங்க போகும்பொழுது தோல்வி எதுவுமே கிடையாது. Do you believe in manifestation? நம்ம நினைச்சிட்டே போறது அப்படியே நடக்குது. நான் பேட் மைண்ட் செட்ல போனா அந்த மாதிரி நடக்குது, குட் மைண்ட் செட்ல போனா அந்த மாதிரி நடக்குது. அது நம்புறீங்களா? உங்களுக்குள்ள அது கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும். அந்த மாதிரி நடக்குமா, நீங்க நினைச்சிட்டு போறனால அங்க நடக்குமாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டான டைம்ல நடக்கும். கரெக்ட். இது நடக்கலைன்னா இதோட பெட்டரா நடக்கும், அந்த மாதிரி. ஆல்வேஸ் எக்ஸாக்ட்லி ரைட். அந்த மேனிஃபெஸ்ட் வந்து உங்களுக்கு தான், பிறருக்கு கிடையாது. எனக்கு இன்னும் நீங்க சொல்லும்போது தோணுச்சு, எந்த அவமானம் உங்களை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணு? சம்டைம்ஸ் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இல்ல, ஆனா இது எனக்கே நான் ப்ரூவ் பண்ணிக்கணும், அதனால நான் இதை முயற்சி பண்றேன் அப்படின்னு ஒரு முறை தோணி இருக்கும்ல உங்களுக்கு? அதாவதுமா, ஏன்னா நம்மளோட ஜேர்னி ஆஸ் எ இமிகிரண்ட் அங்க இருந்து இங்க வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி வேற ஒரு வேர்ல்டு தான் அது. கரெக்ட். இது நான் யாருக்கு சொன்னதில்லை, இது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க யாருக்கும் சொல்லாது சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. எல்லாம் தளம்ல இருக்கு, தளம்ல இருக்கு. கரெக்ட். அதாவது எனக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கம் ஆதங்கம் எல்லாம் நான் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் மேபி 10 வயசு 11 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் நான் வந்து ஃபேமிலியோட ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பார்க்கறதுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கோம், சரிங்க. அப்போ வந்து மொறு தோசை எனக்கு பிடிக்கும். அப்போ வந்து ஹோட்டல்ல இருந்து ரோஸ்ட் வாங்கிட்டு வராங்க. அந்த அறியாத பருவத்தில் ரோஸ்ட்டை பார்த்தோன்னே ஆசைப்படுவாங்க. ரோஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே படிக்கட்டுலாம் போயிட்டு இருக்கேன். மேலே என்னோட ரிலேட்டிவ் மேலே போயிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி உங்க அப்பா அம்மா ரோஸ்டே போட்டது இல்லையா, ஏன் இப்படி அலையிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அந்த வயசுல அது என் மனசுல ரொம்ப ஆழமா அது. நீங்க எது ஹர்ட் பண்ணி எது பண்ணணும்னு சொன்னீங்களா, அந்த வயசுல எனக்கு இருக்கிற பக்குவம் கூட அவங்க கிட்ட இல்லை. நான் ஒரு சின்ன குழந்தை, ஒரு எனக்கு பிடிச்ச தோசை வந்திருக்கு, நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன், அதை நான் போய் பிடுங்களா அவங்க கிட்ட இருந்து. பை த வே அது உங்களோடது,
ஆமாம், அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க, ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு கேன்டீனுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க, நான் குதிச்சுட்டு பின்னாடி போகிறேன். ஐ எக்ஸ்பிரஸ்ட் மை ஹாப்பினஸ். ஆனால் அதை அவங்க வேற விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப பதில் சொன்னாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே விழுந்தது, இதுவே நான் வந்து பல லட்சம் வச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணாலும் நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா? பணக்கார குழந்தைய திட்ட மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன, பணம் தானே, அதை நான் சம்பாரிச்சிடுறேன், அது அடையணும் அப்படிங்கிற ஏக்கம். அது நீங்கள் சொன்னீங்களே எது வலிச்சுது அப்படின்னு சொன்னீங்க, அது வலி எனக்கு இன்னமும் எனக்கு வந்து போகலை. இன்னமும் இருக்கா? இன்னும் இருக்கு. ஒரு குழந்தை எப்படி வந்து அவங்க சொல்லலாம் அப்படின்னு இன்னும் இருக்கு. ஒருவேளை அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருந்த அந்த மைண்ட் செட்ல சொன்னாங்களா, இல்லை ஜஸ்ட் ஸ்டேட்டஸ்? இல்லை, அவங்களுடைய கேரக்டர் அப்படிதான். அவங்க கேரக்டர் அப்படிதான். சரி, எந்த ஆண்டர்பிரினர் இந்த ஜேர்னில திஸ் ஹீல்டு மீ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? நான் இப்போ வளர வளர எனக்கு வந்து எனக்குள்ள இருந்த அந்த காயம் மறைஞ்சிருச்சு, இல்லை நான் இதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அந்த ப்ராசஸ்ல, அந்த மாதிரி? அதாவதுங்க, வடுவோடைய அந்த வித்து வந்து குறைஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த வடு குறையாது. ஏன் அந்த வடு நான் குறையாம வச்சிருக்கேன் அப்படின்னா, நானும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அந்த மாதிரி அடுத்த குழந்தைங்களுக்கு பண்ணிடக்கூடாது. லெசன் லேர்ன்ட். ஆமாம், மற்றவங்க மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கணும்ல. இப்போ நான் பண்ணேன், அது அந்த குழந்தைங்களுக்கு மனசு ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த தப்பை நான் எப்பவுமே பண்ணிடக்கூடாது, என் சுற்றி இருக்கிறவங்களும் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் ஆக்சுவலாக எல்லா ஜேர்னியுமே இந்த மாதிரி ஒரு சின்ன இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அதில் தான் ஆரம்பிக்குதோ, அவமானம் தான் ஆரம்பிக்குது. அவமானம்னு அந்த டைமில் நம்ம நினச்சிருப்போம். அந்த அவமானம் தான் உங்களுக்கு உள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்புறது அந்த வார்த்தைகள் தான், அந்த சூழ்நிலை தான் அந்த அவமானம். ஒன் வியர்டஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா வச்சிருந்தேன், செம்ம ஐடியா அது. நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டாங்க, நான் அதை அப்பயே பண்ணிடலாம் அப்படி ஏதாவது தோணும் அப்படின்னு? ஆமாம்மா, தோணிருக்கு. அது என்ன ஐடியான்னு சொல்லுமா? அதான் யாரோ பண்ணிட்டாங்களா சொல்லி? இல்லை, யாரோ பண்ணிட்டாங்கிறத விட இன்னும் பெட்டரா வச்சிருக்கீங்களா? இந்த வியர்டஸ்ட் ஐடியா வந்து எல்லா ஐடியாவுமே வியர்டஸ்ட் தான் எக்ஸிக்யூட் பண்றது. இப்போ நான் சொல்றது வந்து நீங்க கனவுக்குள்ள நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியா? அப்ப சொல்லுங்க, கன்ஃபார்மா வேணும். நான் சொல்றது வந்து நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எலான் மஸ்க் வந்து மாஸ்க் எல்லாம் ராக்கெட் விடுறாங்க, இது பண்றாங்க, அது பண்றாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆசை, இங்கிருந்தே கம்முன்னு மாஸ்ல இருக்கிற லேண்ட்லாம் இங்கே விற்க ஆரம்பிக்கலாம். நம்மளே பத்திரப்பதிவு போடுவோம், லேண்ட்லாம் விற்க ஆரம்பிக்கலாம். ஏன் விற்கக்கூடாது? வாங்கி வச்சிருக்காருல ஷாருக் கான்லாம். அதாம்மா, who is going to say no to it? அப்போ நம்ம பண்ணலாம். நீங்க முன்னாடியே நினைச்சிட்டீங்க? ஆமா, இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அப்புறம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதான் ஆனா ஐடியா உண்டு. கரெக்ட். அதை நான் போட்டது, அந்த மாதிரி அதை நான் போட்டது, அது யாரோ பண்ணிட்டாங்க. அதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம். சூப்பர். இப்போ இந்த நியூ ஃபவுண்டர்ஸ்லாம் வராங்கல்ல, அவங்க கிட்ட என்ன ஒரு இது ரெட் ஃபிளாக், இது தெரியாம பண்றாங்க அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இது வந்து நான் பார்க்குற ஃபவுண்டர்ஸ்க்கு எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது, பிஸ்னஸில் 2 விதமான ஏரியாஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 70% தான் வந்து அந்த பிஸ்னஸை வழிநடத்தும் இந்த ஏரியா. தட் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். 30% தான் ப்ராடக்ட் வர சர்வீஸ். புரிஞ்சுதுங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் மாஸ்டராக இருப்பாங்க. ஆனால் இந்த 70% உங்களுடைய சக்ஸஸை டிசைட் பண்ணக்கூடிய சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் அவங்கள வளர்த்திக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த 70% வளர்த்தாம 30% நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. இருட்டில் ஒரு பொண்ணை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். மார்க்கெட்டிங் பண்ணாது. கரெக்ட். ரைட். ஆமாம். ஆனால் நம்ம கல்ச்சுரலி மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மாதிரி தப்பான ஒரு விஷயங்கிற மாதிரி நம்ம ஊரில் செட் ஆயிருக்காங்கல்ல. கரெக்ட். நம்ம அமைதியாக இருக்கணும், நீ இருக்கிற இடம் தெரியாம இதுக்கு தெரியணும், அப்படி அடக்கமா இருக்கணும், அழுத்தமா இருக்கணும், உன்னை பத்தி பெருமையா நீயே பேசிக்க கூடாது. கரெக்ட். அப்படின்லாம் அது வந்து ஒரு சாரார் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் மற்றவங்களை அடக்கி வைக்கிறதுக்காக, அவங்க அப்படிதான் இருக்கணுங்கிறதுக்காக. அந்த காலத்து ராஜாக்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணா எப்படி உலகத்துக்கே தெரியுது, அவங்களது மட்டும் மார்க்கெட் பண்ணி. அப்ப பணம் இருக்கிறவனும் செல்வாவுக்கு இருக்கிறவனும் மார்க்கெட்டிங் அப்ப பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறான். பவர்ல இருக்கவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. So called middle class were assuming that we have to be subtle. இப்போ அந்த மிடில் கிளாஸ் தானே மேலே எழுந்திரிச்சு வராங்க. இப்போ அந்த மைண்ட் செட் தான் வந்து எக்ஸாலிரேட் மைண்ட் செட். வேற எதுவுமே வேண்டாம், எதுவுமே இல்லை, மைண்ட் செட் தான். அதான் உங்க சொத்து. இந்த 48 laws of power அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஆமாம். Do you believe in that? ஏன்னா இப்போ நம்ம ராஜாக்களை பற்றிலாம் பேசணும். ஆமாம், கரெக்ட். ஆர் ஒன் புக் தட் ஷேப்ட் யூ அப்படி சொல்லு. நான் வந்து புக்கு அதிகமாக நான் கன்சியூம் பண்ண மாட்டேன். ஐ கன்சியூம் விஷுவல். உங்களுக்கு அனுபவ அறிவில் தான் நம்பிக்கை. அதே மாதிரி வந்து என்னோட வீடியோ தான். மை லேர்னிங் இஸ் ஆல் ஃப்ரம் வீடியோஸ். என்னோட யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் 20% இருக்கும், மீதி 80% வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், பாட்காஸ்ட் வேர் அதர் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் டாக்கிங். அதுதான் என்னோடது. ஐ கன்சியூம் மோர்
இன் வீடியோ ஃபார்மேட் தேன் இன் அ புக் ஃபார்மேட். உங்களுக்கு விஷுவல் ஃபார்மேட் எனக்கு விஷுவல் ஃபார்மேட் தான் என்னுடைய ப்ரிஃபர்டு ஃபார்மேட். அதனால ஐ லேர்ன் ஃப்ரம் விஷுவல் ஃபார்மேட். அதில் வந்து அந்த மூவி அதில் எதுன்னு கேட்டிங்கன்னா த ஃபவுண்டர்னு ஒரு மூவி, மெக்டானல்ட்ஸோடைய கதையை தழுவி அவங்க அதை எடுத்திருப்பாங்க. ஐ லவ் த மூவி டு த கோர். ஒவ்வொரு ஸ்லைடும் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி வந்து லக்கி பாஸ்கர்னு தமிழில் ஒரு மூவி இருக்கு. ஐ லவ் டு த கோர். துர்கர்ஷன். ஐ லவ் டு த கோர். there is a lot of business inside. அது உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கா? அந்த very much உங்க ஜர்னி அது உங்களுக்கு ரிலேட் கிட்டத்தட்ட ஒரு 30% கோரிலேட் ஆகும். 30% கோரிலேட் ஆகும். அவர் இன்னொருத்தர் நம்பி பணம் கொடுத்தாரு, அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன நம்பி பணம் கொடுத்தாரு, அதே மாதிரி அவர் எப்படி திருப்பி கொடுத்தாரு, நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய கோரிலேஷன். ஆனா நேர்மையா கொடுத்தீங்க. அந்த படத்துல வர மாதிரி இல்ல, நேர்மையா பண்ணீங்க. நேர்மையா பண்ணிட்டோம். ஆமாம், அதுல அவர் நிறைய திருட்டுத்தனம்லாம் பண்ணுவார்ல, அதனால கேட்டேன். அது திருட்டுத்தனமா எனக்கு தெரியல. That is how entrepreneurs see it, right? திருட்டுத்தனமா எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? அவர் எங்க நிறுத்தணும்னு தெரியுமில்ல அவருக்கு. எங்க இதோட நிறுத்திடலாம், சிக்னல் வேர்ல்டு சிக்னலை கொடுக்கறது நிறுத்துறாருல, எல்லாமே அது பண்ணுவோமே. பொட்டிக்கடையில் திருடாத ஆள் யாருக்கா? உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒன் டிசிஷன் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். அந்த ஒரு டிசிஷன் என்ன? ஒன் டிசிஷன் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். இந்த டிசிஷனால தான் நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்திருக்கேன். பில்டிங் மை கிரெடிட். இப்போ வந்து லிட்டரல் மீனிங், அதாவது இப்போ இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு கிரெடிட் கார்டு லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் கடன் வாங்கி நிறைய டைமுக்கு அடைச்சிருந்தால் உங்களுக்கு லோன் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் கடனே வாங்கலைன்னா நீங்கள் கடனை இங்கே வாங்க முடியாது அமெரிக்காவில். ஸோ அதனால் சின்ன சின்ன கடனாக வாங்கி அதை அடைச்சிங்கன்னா போய் உங்களோட ரெக்கார்டில் பார்ப்போம், ஓ ரொம்ப நல்லவா இருக்கனே, நிறையா கடன் வாங்குறான், நிறைய திருப்பி கொடுத்துட்றோம், இவன் தான் நமக்கு வேணும், இதுக்கு போய் நம்ம கடன் கொடுக்கலாம், நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கடன் கொடுக்குறாங்க. கரெக்ட். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? நம்மளும் வந்து வெல்த்தி ஃபேமிலியில் வரல. அப்படிங்கும்போது ஹவு டு யூ பணம் எங்கே புரட்டுவீங்க? சப்போ யூ ஹேவ் டு பில்ட் அ கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை ரிஸ்க் எடுக்கலாம் நினைப்பாங்களா? அப்போ அந்த காலத்தில் போய் நான் 5000 வாங்குவேன், 10,000 வாங்குவேன், 25,000 வாங்குவேன். அப்போ எனக்கு பணம் தேவையே இருக்காது. பணம் தேவை இருக்காது. வாங்கிட்டு சார் 3 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டி போட்டு 3 மாசத்துல திருப்பி கொடுப்பேன். அப்போ எனக்கு பணம் தேவை இருக்காது, வாங்கி லாக்கரில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 20 to 30 பேருக்கு நான் வந்து ஐ வில் பில்ட் தட் கிரெடிட். அந்த நம்பிக்கையை நானே வளர்ப்பேன். ஸோ அப்போ ஒரு அவசரம்னா இந்த 20 பேர்ல யார்கிட்ட வேணாலும் நீங்க கேட்கலாம். எக்ஸாக்ட்லி ரைட். அதாவது நீங்க ஃபியூச்சர் பிளான் முன்னாடியே போட்டுட்டீங்க. கரெக்ட். அந்த ஒரு முடிவு எக்ஸாக்ட்லி, அந்த ஒரு முடிவு தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கிறது காரணம். ஒரு முடிவு உங்களுக்கு ஒரு ஃபோர் திங்கரா இருக்கணும் டு பீ எ எக்ஸாக்ட்லி ரைட். ஒரு தேவையா இருக்கிற டைம்ல போய் நீங்க தேடும் பொழுது அது பெருசா தெரியும். அது வரலாம்னு யோசிச்சு முன்னாடியே பண்ணும்பொழுது அது சிறுசா இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய பிளஸ் மைனஸ்ன்னு போட்டிருப்பீங்கல்ல, எந்த மைனஸ் எல்லாம் எப்படி பிளஸ்ஸா மாத்தினீங்க அது சொல்லு. இல்ல, நீங்க மைனஸா பிளஸ்ஸா நான் மாத்த மாட்டேன். அதுவும் ஒரு பிளஸ் தான். ஆமா, அது மைனஸ் இருக்கணும்ல, அதையே நீங்க பிளஸ்ஸா மாத்துறீங்க. யூ பிளே யுவர் கேம் வித் யுவர் பிளஸ். மைனஸுக்கு தேவைப்படுற ஆளுக்கிட்ட இன்னொரு பார்ட்னரையோ இல்லை இன்னொரு அசோசியேட்டை கொண்டு வந்துருவேன், அவங்களுக்கு அது பிளஸ்ஸா இருக்கும். ஆமா, அது அவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். இது என்னால பண்ண முடியாது, எல்லாத்தையும் நானே பண்ணணும்ன்றது வந்து மிகப்பெரிய தேவைப்படாத ஒரு மிகப்பெரிய தவறு. கடவுள் உங்களுக்கு படைக்கிறப்ப உங்களுக்கு மைனஸா படைச்சிட்டான், பிளஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் பெரிய பிளஸ். ஆமா, அது போய் உட்காருங்க. இது ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க, அது காரணம் இருக்கு. அந்த கவனம் போகாது, சரிங்களா? நீங்க அதை நீங்க பண்ண play with your ஆல்வேஸ் கோ வித் யுவர் ஸ்ட்ரென்த். அதான் இன்னும் கடவுள் இன்னொருத்தர் உலகத்தை படைச்சிட்டு அவங்களுக்கு அது ஸ்ட்ரென்த்தா கொடுத்துருக்காங்களா, அவங்ககிட்ட போங்க, உட்காருங்க, பேசுங்க, வாங்க பண்ணா இது இந்த ஜேர்னி பண்றேன், நீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுங்க, ஒன்றும் தவறு இல்லையா? ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் இது வந்து இந்த 2026ல எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும் இந்த ஷிஃப்ட் நீங்க பண்ணணும், ஜஸ்ட் ஹை டைம் டு மேக் திஸ் சேஞ்ச் அப்படின்னா, கெட் ரெடி ஃபார் திஸ் அப்படின்னா என்ன? Adopting AI is the time. அடுத்த 5 வருஷம் golden period for tech entrepreneurs. Of course, every entrepreneurs, but mainly for tech entrepreneurs. Golden period. இதில் நீங்கள் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோ அள்ளலாம். இப்போ நீங்கள் எக்யூப் பண்ணிட்டீங்கன்னா அதர்வைஸ் கோ பேக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், சூப்பர். தட் ஒன் திங் யூ வாண்ட் டு டெல் யுவர் யங்கர் செல்ஃப். 20 இயர் அருண்குமாருக்கு என்ன சொல்லுவீங்க? 20 இயர்க்கான இமிக்ரெண்ட்டாக வர்றதுக்கு முன்னாடி. ஆமாம், நான் வந்து ஒரு ஃபார்ச்சூன் 100 கம்பெனியில் ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணதில்லை. நான் அமெரிக்கா வர்றப்போ நான் இங்கே பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணது கிடையாது, இங்கே படித்தது கிடையாது. நான் என்னோட கம்பெனியை இங்கே இன்கார்பரேட் பண்ணி அப்படி தான் வந்தேன். அதனால் நான் ஒவ்வொன்றும் கடினமாக நான் கற்றுக்கிறேன். என்னுடைய காசு போட்டு என்னுடைய இதை போட்டு ஒவ்வொரு விஷயமும் நான் கற்றுக்கிறேன். இதே நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி, இன்ஃபோசிஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி கம்பெனியில் நான் ஒரு பெரிய விபிஓ டைரக்டரோ ஆயிருந்தேன் அப்படின்னா
அதோட அனுபவம் வந்து ஃபினாமினல். அப்புறம் நான் அங்கேருந்து வெளியில் வந்து நான் கம்பெனி தொடங்கியிருந்தேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐ வில் பி 100x now. Don't you think that's a blessing in disguise? நான் என் வழியிலே போனேன், நான் என்னோட வழியில பிளஸிங்ஸ் தான். நீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்துருக்கலாம்னு கேட்டனால நான் சொன்னேன். மாத்தி பண்ணோம்னா அது மேபி அது பண்ணிருப்பீங்களா? ஆமா, மாத்தி பண்ணணும்னா அப்படி பண்ணிருப்பேன். கரெக்ட். இன்னும் நைட் எனக்கு வந்து தூங்கும் போது இந்த ஐடியா இட் கீப்ஸ் மீ அவேக். அது நான் இதை பண்ணியே ஆகணும். ஐயோ, எவ்ரி டேங்க, டெய்லி ஒரு ஐடியா வரும். டெய்லியும் ஒரு ஐடியானா, இப்போ யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி சிங்கிள் டே, ரைட்? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி நான் இதை மாற்ற முடியும்? இது நான் இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நான் கிளைண்ட்டு, ஐயோ கிளைண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் கொண்டு வந்துட்டானே, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி டே யூ நோ ஹவு மெனி டிசிஷன்ஸ் யூ மேக் அ டே? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 14,000 டிசிஷன்ஸ் அண்ட் ஹியூமன் இஸ் மேக்கிங் பர் டே. ஐ திங்க் அதுக்கு மோர்னு நினைக்கிறேன். அது டெஃபினெட்லி இட் பி மோர் தென் தட். அது டிசிஷன் என்ன அப்படின்னா, நான் இப்படி கை வைக்கிறேன், உட்காடுறேன், கால் மேலே கால் போட்டு எதை பார்க்கணும், வண்டி ஓட்டுறப்ப 1000 டிசிஷன்ஸ். இது எல்லாமே பிரெயின் டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமாம். ஸோ அதனால் டிசிஷன் இஸ் அப்போ ஐடியாஸ் வரும். ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு ஐடியா வரும். எல்லாமே எவ்ரி திங் இஸ். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னா, என் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது 5 வழி மூலியமாக வரலாம். இப்படி போய் வரலாம், அப்படி போய் வரலாம். ஸோ எப்படி போய் வரலாம்? இன்ஸ்டன்ட் தான் என்னோட மோஸ்ட்லி இன்ஸ்டன்ட். அது அந்த அனுபவ அறிவுல வந்துரும். ஆமா. ஒன் திங் யூ ஆர் ப்ரவுட் ஆஃப் நாட் எக்ஸிக்யூட்டிங் தட். நான் அது பாதியிலே விட்டது தான் நான் எடுத்ததுல ஒரு நல்ல டிசிஷன்ல ஒரு டிசிஷன் அப்படின்னா. ஐயோ, நம்ம நிறைய இருக்குமா, நிறைய இருக்கு. கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இவ்வளவு தூரம் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாம நான் அந்த மாதிரி பண்ணி பல கோடி இழந்ததும் உண்டு. இது வரைக்கும் வந்துட்டோம்ல பண்ணிடுவோம், இது வரைக்கும் வந்துட்டோம்ல பண்ணிடுவோம், இது வரைக்கும் வந்துட்டோம்ல பண்ணிடுவோம்னு சொல்லி பல கோடி இழந்தது உண்டு. அந்த அனுபவம் மூலியமா பல கோடிய லாஸை தவிர்த்து இருக்கு. ஆனா அந்த உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கணும், எங்க நிறுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். நான் கிட்டத்தட்ட we were about to acquire a business in Dallas. That is around almost $1 to $2 million worth of business. நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து அதை வாங்கலாம், அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ஏதோ ஒன்று எனக்கு பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கு, இல்லை அருண் எனக்கு அந்த ஏதோ ஒன்று எனக்கு உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அந்த பிஸ்னஸ் விற்கிறவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சுவாங்க. எல்லாத்தையும் கூட்டு வந்து இதுதான் அப்படின்னு ஓப்பனாக காமிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் எதுவும் மறைக்கல. இருந்தாலும் என் உள் மனசு வந்து சொல்லிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 லட்ச ரூபா ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி, இன்னைக்கு இருக்கிற இதுக்கு நான் சொல்கிறேன், 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் ஒரு செக் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அந்த பிஸ்னஸை வாங்க வேண்டியது தான் லாஸ்ட் ஸ்டெப். ஒரு நாள் அந்த 3 பார்ட்னர்ஸையும் கூப்பிட்டு, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு, நமக்கு வேண்டான்னு சொல்லி, எனக்கு வேண்டாம்னு சொல்லி, நம்ம நிறுத்திடுவோம் அப்படின்னு. என்னையா சொல்கிற அப்படின்னு, ஏதோ என் மனசு சொல்லுது நிறுத்திடுவோம் அப்படின்னு. அவங்க ஓகே அருண், உங்க மனசு நீங்க நம்பல, அவங்க எப்படி நம்பினாங்க? அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க கூட பிஸ்னஸ் பண்ணாங்க. ஆவரேஜ் ஆஃப் 5. எல்லாருமே எல்லாரையும் ஒரு சங்கடமும் கிடையாது. ஓ அப்படி தோணுதாப்பா, சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்ககிட்ட சொல்லிட்டோம், வந்துட்டோம். நாங்கள் செலவு பண்ண வரைக்கும் போச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே ஹாப்பி, வி வாக் அவுட் பண்ணையிலிருந்து 30 நாளில் கோவிட். அப்போ இந்த மாதிரி கோவிட் வருது, இந்த மாதிரி எங்கேயும் அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ வென்ட் வித் மை கட். 30 நாளைக்கு அப்புறம் கோவிட். நாங்கள் அந்த பிஸ்னஸ் வாங்கியிருந்தோம்னா அட்லீஸ்ட் several million we must have lost. ஆமாம், அதுதான் அந்த லிசன் யுவர் கட். பிக்கஸ்ட் லை பீப்புள் பிலீவ் அஸ் ஆண்டர்ப்ரனர்னா இது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை அப்படின்னா என்ன? ஐயோ, ரொம்ப அருமையான கேள்வி. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆண்டர்ப்ரனர்ஸ். அவங்ககிட்ட தேவையான பணம் இருக்கும், அவங்களுக்கு தேவையான சுதந்திரம் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக அப்படி ஒரு இமேஜின் இருக்கு. ஆனால் அப்படி கிடையாது. அது ஒரு மிக பொய். ஏன் அப்படின்னா ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள். இந்த உலகம் வந்து தனிமைப்படுத்திடும் ஆண்டர்ப்ரனர். ஒருத்தன் தனியாக இருக்கிறவன் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் நினைக்கிறீங்க? அது அவங்களே நிறைய அசியூம் பண்ணிட்டு அவங்களே விலகி போயிடுவாங்க. ஒன்று, நீங்கள் பணம் சம்பாரிச்சு மேலே வளர உங்களை சுற்றி இருக்கவங்க அவன் கெட்டவன் ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம ஊரில். ஆமாம், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இஸ் கோயிங் டு பி பிஸி, லெட் அஸ் நாட் கால் ஹிம், லெட் அஸ் நாட் டிஸ்டர்ப் ஹிம். நம்ம மேலே அக்கறையில் தான் பண்ணுறாங்க. ஆனால் தனிமைப்படுத்தி நம்மளும் அதுக்கு பழகிப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் போகிறான், அவன் ஃபஸ்ட் கிளாஸில் போடுவான், அவன் கூட நம்ம ஏன் போகணும், நம்ம எக்கானமியில் போவான், ஃபஸ்ட் கிளாஸில் போவான், இல்லை பிஸ்னஸ் கிளாஸில் போவான். அவன் தனியாக போயிட்டுமே, நம்ம இந்த ட்ரிப்பை அவனை இன்க்ளூட் பண்ண வேண்டாம். அவங்க கூட போனால் நான் எக்கானமியில் தான் போவேன், சரிங்களா? அது அவங்களுக்கான ஒரு அவங்களா நினைச்சு, அப்போ நம்மளுக்கு சொல்லாம ட்ரிப் போயிட்டு வருவாங்க. டே என்னடா சொல்லாம ட்ரிப் போயிட்டு வேண்டாம் மாப்பிள்ள, உனக்கு இது செட், என்னடா போன வருஷம் வரைக்கும் செட் ஆச்சு, இந்த வருஷம் எப்படா செட் ஆகும்? இந்த மாதிரி நீங்க மேல போக 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 தனியா இருக்கிறதுனால தான் அது வந்து தனியா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து when you are alone you have lot of time to think and make it, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால்
அதுதான் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னு பிறருக்கு தெரியும். உண்மையான நட்பு, உண்மையான உறவு வெளியில் வராது. அதில் ஒரு பொய் கலந்த ஒரு உறவு வரும். அந்த மாதிரி. அப்போ ஒரு இடத்துல யாரையும் நம்ப முடியாது. கரெக்ட். இவன் எதுக்கு வரான்? நம்மகிட்ட இருக்கிற செல்வாக்குக்கு வரானா, நம்மகிட்ட இருக்கிற பணத்துக்கு வரானா? அந்த மாதிரி. ஸோ அந்த தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அவ்வளவுதான். ஜெயில போட்ட அது ஒண்ணும், அதான் உங்களுக்கு அது உங்க தலையில எழுதி இருக்கு. அது உங்க டிரைவ், அது உங்க பேஷன். தட் இஸ் மை பேஷன். நிறைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி. அதுல முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு, மலரும்னு நினைக்கிறேன். அவரை பத்தி சொல்லணும்னா 2 கையும் 2 காலி அப்படின்னு சொன்னாங்க. உங்களை பத்தி அப்படி ஒரு விஷயம் அதை சொல்லி ராபிட் ஃபயரை முடிக்கலாம் அப்படின்னு. சரிம்மா, ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஆல் த. நீங்க வந்து நான் கொஞ்சம் இது லைட்டாக தான் போகும்னு நினச்சேன். பட் யூ டிட் ஒண்டர்ஃபுல்லி ஆசம். குட் ஜாப்.